கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்துல நம்ம பவுலை குறித்து வாசிக்கிறோம். ஆரம்பத்துல அவர் சவுல்னு அழைக்கப்பட்ட அவர் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்துகிறதே அவருடைய வேலையா வச்சிருந்தாரு. ஆனா என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திச்சாரோ அன்னைக்கு அவருடைய முழு வாழ்க்கை மாற்றப்பட்டது. அந்த சந்திப்பு பாருங்க, சவுலை பவுலா மாற்றினது. விரோதத்துல இருந்து சுவிசேஷத்திற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கிற ஒரு அப்போஸ்தலனாக அவர் மாற்றப்பட்டாரு. பிலிப்பியர் 1:21 அவர் சொன்னாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், மரணம் எனக்கு ஆதாயம் சொல்லிட்டு. இந்த ஒரு வசனம் போதுங்க, பவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய இருதயம், அவருடைய தியாக வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காட்டுது. சிறைகள், அடிகள், பசி, ஆபத்துகள், துரோகங்கள் எதுவும் பவுலை ஆண்டவரை விட்டு பின்னோக்கி தள்ள முடியல. எல்லா சூழ்நிலையிலையும் அவர் பாருங்க, கிறிஸ்துவ நாமத்திற்காக நிலைத்திருக்கக்கூடியவராய் காணப்பட்டாரு. அவருடைய நிருபங்கள் இன்னைக்கும் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடியதா காணப்படுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாரா இருந்தாலும் சரி, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மட்டும் பிடித்து கொண்டா போதும் நம்முடைய வாழ்க்கையில புதிய நோக்கத்துடன் எழும்ப முடியும். தேவன் நமது பலத்தை காத்து கொண்டு அல்ல, அவர் நம்முடைய பலவீனத்திலேயே அவரது கிருபையை வெளிப்படுத்துகிற ஒரு தேவராய் காணப்படுறாரு. பவுலை போல ஆண்டவருக்காக முழுமையாக நம்ம ஒப்படைக்கும் போது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை தேவன் உலகை ஆசீர்வதிக்கிற ஒரு சாட்சியா அவர் மாற்றக்கூடியவராய் காணப்படுறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.